வணக்கம் அன்பு உறவுகளே, மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் இப்போ பார்க்குற காணொலி வந்து பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற லூட்ஸ் மாதா கோயில் தேவாலயத்தில் தான் இந்த வீடியோ படமாக்கப்பட்டது. இந்த வீக்கெண்ட் வந்து நாங்கள் அந்த கோயிலுக்காக வழிபாட்டுக்காக சென்றிருந்தோம். அதை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பாருங்கள், இது வந்து கோயிலில் ஆற்றங்கரை வரத்தால் கோயிலுடைய எடுத்த வியூ வந்து பாருங்கள். இவ்வளவு பிரபலியமான ஒரு புனித தலம் உண்டு. இது வந்து உலக பிரசித்தி பெற்ற ஒரு தலம். வந்து உலக நாடுகளில் இருந்தெல்லாம் தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வழிபாட்டுக்கு வரணும், தரிசனிக்க வரணும். பாருங்கள், இப்போ வந்து இது வந்து பின்னேரம் 9 மணிக்கு இங்கே வந்து மெழுகுவர்த்தி ஏந்தி முன் வீதியால் மாதாவோடு சேர்ந்து வருமானம் எல்லாருமே வேண்டுதல் வச்சு செய்கிற கூடுதல் நாட்கள். இதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நாளும் ஒவ்வொரு தினமும் 9 மணிக்கு இந்த விளக்கு பூசைன்னு சொல்கிறது அது நடக்கும். கோயிலின் முன் வீதியால் மாதாவோடு சேர்ந்து பின்தொடர்ந்து எல்லாருமே மெழுகுவர்த்தி ஏந்தினபடி அவையுடைய பிரார்த்தனையில் நினைச்சு கொண்டு அவையோட சமய வழிபாட்டு இதில் பாடிக்கொண்டு வருகிறது. அந்த காணொலி உங்களுக்காக தொடர்ந்து வரும் காணொலியை முழுமையாக பாருங்கள். இது வந்து நாங்களுடைய முதல் நாள் 3 நாள் நாங்கள் 3 நைட் தங்கினாங்க. 3 நைட்டும் 9 மணி பூசையில் கலந்து வந்தாங்க. ஒவ்வொரு நாள் பூசையும் நான் போடுறேன்னு பாருங்கள். அங்கே சரியான வெப்பநிலைன்னா 38, 39, 40 வகையில் இருந்தது. அந்த நிலைமை உழுவுது. முதல் நாள் வந்து வெளியில் தான் இந்த ஊரெல்லாம் நடந்தது. ஏதாவது காலநிலை மாற்றம்னு சொன்னால் அங்கே ஒரு உள்ள அண்டர் கிரவுண்ட் கோல் ஒன்று இருக்குது, அங்கே கொண்டே வைக்கிறவே. நாங்கள் முதல்ல போன போது விண்டர் டைம் கொஞ்சம் குளிராக இருந்தது, மழை குளிர்னு சொல்லி அவருக்கு வேறு ஒரு பூசையும் அந்த அண்டர் கிரவுண்டில் வச்சவே. இது விமிச்சில் உள்ள வெப்பம்னு சொல்லி நாளைக்கு கோயிலில் தான் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்றைக்கு வந்து வெளியில் தான் இந்த ஊர்வலம் இருக்குது. நாங்கள் போன அன்று இரவே அந்த விளக்கு பூசையில் கலந்து கொண்டுட்டோம். இது உங்களுக்காக உறவுகளே, நீங்களும் வரக்கூடிய மக்கள் நீங்கள்லாம் வந்து இந்த மாதாட அருள் பெறுவீங்க கூடிய சந்தர்ப்பம் வந்தால் வாங்க. இது வந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு தலம் உண்டு. கண்டிப்பாக எங்களை வாழ்க்கையில் ஒரு அதோட வந்து இங்கே வந்து தரிசித்து போகிறது எங்களை மன ஆறுதலையும் நிம்மதியும் தரும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்கும் உறவுகளே? அதே போல் வர முடியாமல் உலகம் பூரா பறந்து வாழ்ந்த நம் உறவுகள், நீங்கள் இந்த காணொலியை பாருங்கள். உங்களுக்கு ஒரு அமைதி உண்டாகட்டும் என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்காக நான் இந்த படமாகிறேன். தொடர்ந்து என்னுடைய காணொலிகள் வரும், பாருங்கள். நீங்கள் எனக்கு ஆதரவு தர நினைச்சிங்கன்னா என்னுடைய சேனல்களுக்கு டிக்டாக்குக்கும் யூடியூப்லேயும் லண்டன் தாத்தா யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கள். அது எனக்கும் ஒரு விதத்தில் உதவியாக இருக்கும். நான் ஒரு காணொலியில் போடும்போது எங்களோட உறவுகளுக்கு போய் சென்றடையுது. உறவுகள் வந்து இதை பார்ப்பதால் மகிழ்ச்சி அடையணும் என்ற நம்பிக்கையோடு காணொலியில் போடக்கூடிய இருக்கும். நன்றி உறவுகளை. பாருங்கள், இதுதான் அந்த விளக்கு மெழுகுவர்த்தி ஏந்தினபடி ஒரு விளம்பரம் வர்றது. பாருங்கள், இது கோயில் முன் வீதியை எங்களுக்கு இதில் வீதியை சொல்லுவோம். முன்னுக்கு அப்படியே அந்த சாமியின் முன் பக்கத்தால் அப்படியே வர்றது கோயில் வளாகம் தான். அது ஒரு பெரிய ஒரு ஏரியா உண்டு. கோயில் வளாகம் வந்து நிறைய தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வர்ற கோயில் உண்டு. வாங்குறவர்களே, எங்களை இந்தியாவில் திருப்பதி மாதிரி இதுவும் வந்து தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் சில வழியில் லட்சக்கணக்கான மக்கள் வரணும். பாருங்கள், எந்த நாட்டு மத வேறுபாடுமின்றி எல்லாருமே கலந்து கொள்ளுகிற ஆலயம் இந்த ஆலயம். எங்களோட தமிழ்லையும் இங்கே வந்து பிரார்த்தனைகள் நடக்கிறது. தினமும் வந்து அந்த இரவு பூசையிலும் இந்த தமிழ்லேயும் வந்து நடக்கிறது. நாங்கள் போன டைம்லாம் தமிழில் இருக்குது. அங்கே அறிவிப்பு பலகளையும் தமிழில் வந்து போட்டிருக்கணும். தொடர்ந்து காணொலியை பாருங்கள். உங்களோட உறவுகளோடையும் ஷேர் பண்ணி கொள்ளுங்கள். அவையிலும் தெரிந்து கொள்ளட்டும். தெரியாதவர்கள் இதுவரையில் அறியாதவர்கள் கோயிலின் மகிமையை தெரிந்து ஆசீர்வாத கிடைக்கட்டும். அவைகளுக்கும் நன்றி உறவுகளை. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். Dios te salve María, llena eres de gracia, el Señor es contigo, bendita tú eres entre todas las mujeres. Dios te salve María, llena eres de gracia, el Señor es contigo, bendita tú eres entre todas las mujeres, y bendito es el fruto de tu vientre, Jesús.
Jesus. Hail Mary, full of grace, the Lord. உறவுகளே, வெப்பநிலையின் அதிகம் காரணமாக மக்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் அந்த ரோட்டு அந்த பாதை எல்லாமே நடக்க இல்லாத நிரம்பி வழியும் ஒரு கிலோமீட்டருக்கு மேலே சுற்று வட்டாரத்துக்கு நினைக்கிறேன். தொடர்ந்து காணொலியை பாருங்கள். Wees voorspreekster voor uw gestorven zijn, dat zij binnentreden in het rijk gods. Ave Maria, cheia de graça, o Senhor é convosco. Bendita sois vós entre as mulheres, e bendito é o fruto do vosso ventre, Jesus. Ave Maria, cheia de graça, o Senhor é convosco. Bendita sois vós entre as mulheres, e bendito é o fruto do vosso ventre, Jesus. Ave Maria, piena di grazia, Signore è con te, tu sei benedetta fra donne, e benedetto è il frutto del tuo seno, Gesù. Ave Maria, piena di grazia, Signore è con te, tu sei benedetta tra le donne, benedetto è il frutto del tuo seno, Gesù. Wees gegroet, Maria, vol van genade. De Heer is met u. Gezegend zijt gij boven alle vrouwen. En gezegend is de vrucht van uw lichaam, Jezus. Gezegend is de vrucht van uw lichaam, Jezus.
Cette Vierge Marie obtient aussi la paix pour le monde, montre au peuple la voie de la fraternité. Reine de la paix, prie pour nous. Santísima Virgen María, obtén también para el mundo la paz. Muestra a los pueblos la senda de la fraternidad. Reina de la paz, ruega por nosotros. Heilige Maagd Maria, wil ook உறவுகளே, வழிபாடு முடிவடைந்து இப்போ மக்கள் வந்து அந்த மெழுகுவர்த்தி முழுமையாக எரியும் வரையும் வச்சிருக்கணும். இப்போ வந்து மாதா காட்சி அளித்த இடத்துல போய் ஒரு பூஜை நடக்கும். அப்போ அங்கே போய் அந்த மெழுகுவர்த்தி முழுமையாக எரியும் வரையும் சில பேர் அங்கிருந்து அந்த பூஜையை வழிபட்டு அந்த அதில் கலந்து கொண்டு போகணும். கூடுதலாக அந்த மெழுகுவர்த்தி வந்து முழுமையாக எரியும் வரையும் ஆலய வளாகத்திலேயே நிற்பணும். வணக்கம் உறவுகளே, இன்னும் ஒரு காணொலியில் லூட்ஸ் மாதா கோயிலில் இருந்து உங்களோடு கண்ணன் தசரி இந்த வீக்கெண்ட் சரியான வெதர் வந்து ஞாயிற்றுக்கிழமை 38-40 இருந்தது. பகல் நிற்கவே இல்லாமல் போகுது. பின்னேரம் இந்த விளக்கு பூஜையில் பாருங்கள் எவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டிருக்கணும். பின்னேரம் நல்லா இந்த வெதர் ஓகே இருக்குது. பாருங்கள் வெள்ளம் பூஜை முடிஞ்சு எல்லோரும் இப்போ இடங்களுக்கு போய்ட்டு வந்துருக்கணும். பாருங்க, நம்மளோட விளக்கின் அணைய இல்லை, அது அணைய முடியும் வரை நின்றுட்டு தான் போவேன். அன்பு உறவுகளே, மேலும் காணொலிகள் தொடர்ந்து என்னால் பதிவேற்றம் செய்யப்பட்டால் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். நீங்கள் பாருங்கள், தொடர்ந்து காணொலிகள் போடுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த காணொலிகள் வந்து உங்களை வந்து சேரும் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி
லைக் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு விதத்தில் ஆதரவாக இருக்கும். தொடர்ந்து காணொலிகள் போட்டால் உங்களுக்கு வந்து சேரும். உறவுகளே, மதமும் சம்மதம், அதுவே எங்களின் தாரக மந்திரம். தொடர்ந்து காணொலியை பார்த்த உறவுகள் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து காணொலியை பாருங்கள். எங்களுடைய காணொலியில் வரும். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். உறவுகளை இப்பொழுது நேரம் இரவு 11:30க்கு மேலே, சரியான நிமிஷம் நம்ம பார்க்கல, 11:30க்கு மேலே 12 மணி ஆகுது. இனி நாங்கள் ரூமுக்கு போயிட்டு நாளை காலையில் மீண்டும் தரிசனத்துக்கு வருவோம், ஆலய வளாகத்துக்கு. நன்றி உறவுகளை, தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.